ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சத்துணவு ப திட்டத்தில் சமையல் உதவியாளர் அப்படின்ற 8997 வேக்கன்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதுக்கு வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஃபெயில் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்கன்வாடி பணியாளர், அப்புறம் எஸ்ஐ எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, கோர்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து அதுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடி வேலைவாய்ப்பு போயின்னு இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சத்துணவு திட்டத்தில் சத்துணவு மையங்களில் 8997 சமையல் உதவியாளரை நிரப்ப போகிறதா கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதற்கான ஜிஓ தான் இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 8997 காலி இடங்கள் வந்து இருக்குது சத்துணவு திட்டத்தில். அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக 8097 வேக்கன்சி. இதுக்கு வேணால் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? இது ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக 8997 வேக்கன்சி. ஓகேவா? இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கான சேலரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரூ. 3000 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 இயர். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் தகுதி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்தால் அதில் வந்து 50% மார்க்ஸ் வந்து எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு அதில் ஒரு 50% மார்க்ஸ் போட்டு அது மூலமாக உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 21 வயசுலேருந்து 40 வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு 10th பாஸ் அல்லது ஃபெயில். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதே மாதிரி இந்த சத்துணவு சமையல் உதவியாளர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கல்ல, அந்த சத்துணவு மையம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் உங்கள் அட்ரஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஜிஓல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து 2 நாள்ல வந்து பத்திரிக்கை செய்தி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ரிலீஸ் பண்ணிட்டு, அதாவது பேப்பர்லலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. 10 நாள் அப்ளை பண்றதுக்கு வந்து டைம் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே வந்து அவங்க போட்டு அத வந்து சரி பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து ஒரு 10 நாள் எடுத்துப்பாங்களாம். ஓகேவா? யார் யார் அப்ளிகேஷன்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்டின்ட்டு. அதே மாதிரி இன்டர்வியூ வந்து நடத்துறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குடுக்கறதுக்கு இன்டர்வியூ முடிஞ்சு 3 நாளு. டோட்டலா 40 நாளைக்குள்ள இத வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 நாள்ல இது எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்டும் குடுத்துருவோம் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இதன்படி தான் வந்து ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து காலி பணியிடங்கள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும், அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றத தான் வந்து டீட்டெயில்டா வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு வந்து யார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குடுக்கறது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல வந்து தாசில்தார் வந்து முக்கியமா வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் பிடிஓ. ஓகேவா? அப்புறம் கலெக்டர். ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து இதுல முக்கியமா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? இந்த மாரி தான் வந்து இருக்குமா சத்துணவு அமைப்பாளருக்கு, சமையல் உதவியாளருக்கான பணியிடங்கள். ஓகேவா? சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. ரைட் சைட்ல வந்து ரீசென்ட்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த மாவட்டத்தில, எந்த ஒன்றியத்தில, எந்த பள்ளிக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்க போறீங்க சமையல் உதவியாளரா அப்படின்ட்டு அதனோட டீட்டெயிலு. அதுக்கப்புறம் உங்களோட பேரு, அப்பா பேரு இல்ல ஹஸ்பண்ட் நேமு, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப இருக்கிறீங்கல்ல ரேஷன் கார்டு, அதன்படி வந்து அட்ரஸ் வந்து இதில போடணுமா. ஓகேவா? அத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
நீங்க எந்த ஊராட்சி ஒன்றியத்தில எந்த பிளாக்ல வரீங்களோ அதனோட டீட்டெயில்ஸு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10த் பாஸ் அல்லது ஃபெயில் தானே கேட்டிருக்காங்க. அதனால அதனோட மார்க் ஷீட்டு நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட ஏஜ் லிமிட்டு, அப்புறம் சாதி மற்றும் உட்பிரிவு, அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஃபோட்டோ வச்சு இருக்கணும். ஓகேவா? இப்ப எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே ஃபோட்டோ வச்சு தான் வந்து கேட்குறாங்க. இல்லாதவங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆன்லைன்ல வாங்கி தரேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியா நீங்க இருந்தீங்கன்னா, அதனோட டீட்டெயில்ஸு, சப்போஸ் ஆதரவற்ற விதவையாவோ, இல்ல ஆதரவற்ற பெண்ணாவோ, இல்ல கணவனால் கைவிடப்பட்டவரோ இருந்தீங்கன்னா, நீங்க அதனோட சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கும், உங்களுக்கும் நீங்க அப்ளை பண்ற ஸ்கூலுக்கும், உங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டிசி, 10த் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் குடும்ப அட்டை நகல், அதாவது ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா? ரேஷன்து அதனோட ஜெராக்ஸு, ஆதார் அட்டை ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு. ஓகேவா? இது எல்லாமே வந்து கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆவல. இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? ஆன உடனே நம்ம சேனல்லயே அப்டேட் பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்றது? அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க டவுன்லோட் பண்றது? எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும்? அப்படி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இது வந்து ஜிஓ. இத ரெஃபரன்ஸா வச்சு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமே தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில குடுத்திருக்கிற டீட்டெயில்ஸே தான் வந்து இன்னும் டீட்டெயில்டா வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும்? எப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லாஸ்ட் டேட்டு? அந்த மாரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த மாரி தான் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதில வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நல்ல வேக்கன்சி தான். இப்ப இந்த நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து இதில செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்க டிஸ்ட்ரிக்ட்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. டோட்டலா வந்து 8097 வேக்கன்ஸீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கன்வாடி உதவியாளரு, குறு அங்கன்வாடி பணியாளர் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத பத்தியும் வந்து டீட்டெயில்டா வீடியோ வந்து போட்டிருக்கேன். 10த், 12த் தான் படிச்சிருக்கணும். லேடீஸா தான் வந்து இருக்கணும் அப்டின்ட்டு. அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எஸ்ஐ எக்ஸாம்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போயிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு. இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். மறக்காம அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. இதில கோர்ட்டு தான் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். கோர்ட்டு, எஸ்ஐ, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. ஓகேவா? இது யாராச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? இதில ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் கிடையாது. பட் இந்த மாரி தான் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கன்வாடி பணியாளருக்குமே வந்து இதே மாரி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரிரு நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது மூலமா தாராளமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமையல் உதவியாளர் இந்த இப்ப சட்டமன்றம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால, இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கு. இந்த மாரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏற்பட்டாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.